மதுரை மேலூரை அடுத்த சின்னமலம்பட்டியில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை தடயவியல் ஆய்வுக்கு அனுப்ப அனுமதி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நரபலி புகார் தொடர்பான அண்மை நிகழ்வுகள் குறித்த விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். இரண்டாம் கட்டமாக தோண்டும் பணியில் கைப்பற்றப்பட்ட 4 எலும்புக்கூடுகள் மற்றும் தடயங்களை கீழாளவு காவல்துறையினர் இன்று மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். மேலும் இந்த எலும்புகள் மற்றும் மண்டை ஓடுகளை சென்னையில் உள்ள தடய அறிவியல் பகுப்பாய்வுக்கு அனுப்பவும் DNA எனப்படும் மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிடக் கோரி மனு தாக்கலும் செய்துள்ளனர். இந்நிலையில் நரபலி புகார் தொடர்பாக புகார் தெரிவித்த சேவர் கொடியான் என்பவருக்கு கீழாளவு காவல்துறையால் சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. விசாரணைக்கு ஆஜராக கூறி இதன் அடிப்படையில் கீழாளவை சேர்ந்த சேவர் கொடியான் மற்றும் சகாயம் குழுவைச் சேர்ந்த ஆல்பர்ட், மகேந்திரன் மற்றும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஆகிய 4 பேரும் இன்று மதியம் கீழாளவு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராயினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு காணாமல் போனதாகவும் இன்று வரை அவர் தேடப்பட்டு வந்தும் கிடைக்கவில்லை எனவும் இதனால் எனது கணவர் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அவருடைய மனைவி ஜெயலலிதா அவர்கள் கீழாளவு காவல் நிலையத்தில் இன்று புகார் கொடுத்துள்ளனர். சேவர்குடியானிடம் நடைபெறும் இந்த முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த நரபலி புகார் தொடர்பான சில மர்மங்கள் வெளிவரும் என்பது காவல்துறை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக மதுரை மேலூரிலிருந்து நாகேந்திரன்.